ஹே ஆல், ஸ்காட்லாண்டில் எங்களோட வீக்கெண்ட் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். சாட்டர்டே ஈவினிங் வந்து நாங்கள் சிட்டி சென்டர் போயிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பவுண்ட்லேண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக எங்களோட மெயின் டார்கெட்டே பவுண்ட்லேண்ட் மட்டும்தான். பட் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். ஏன்னா ஆதியாக்கு வந்து ஒரு சில கிராஃப்ட் ஐட்டம்லாம் கேட்டுட்டு இருந்தா, அதனால அங்கே போனால் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதனால பவுண்ட்லேண்ட் மட்டும் போகலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு அவளுக்கு தேவையான ஒரு சில இந்த வின்டர் க்ளோத்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு ஆதியா ஒன்று இந்த ஏரியாவில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அவளோட கிராஃப்ட் செக்ஷனும் வந்தாச்சு. இந்த ஏரியாவில் அவள் இஷ்டம் போல் என்ன வேணால் எடுத்து பார்த்துக்கலாம். பட் ஃபைனலாக வந்து நம்ம தானே டிசைட் பண்ண போகிறோம். ஸோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு 2 ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருவேன். அது இல்லாமல் அவளுக்கு வீட்டில் ஏதாவது க்ரியேட்டிவாக பண்ணுறதுக்கு தேவைப்பட்டதுன்னா அதையுமே வாங்கிப்போம். ஏன்னா வந்து அவள் வீக்லி 3 days தான் வந்து ஸ்கூல் போவாள். மற்ற 2 நாள் வந்து வீட்டில் தான் இருப்பாள். ஸோ நம்ம அவளை என்கேஜாக வச்சுக்கணுன்னா ஒன்றா வெளியில் கூட்டிகிட்டு போகணும், இல்லைனா இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து டிகே மேக்ஸில் இருக்கோம். டிகே மேக்ஸில் வந்து ஒரு ஃப்ளாஸ்க்கும் ஒரு வாட்டர் பாட்டிலும் வாங்கியிருந்தேன். ஃப்ளாஸ்க் வந்து எனக்காக வாங்கியிருந்தேன். ஏன்னா இந்த குளூரில் எங்கேயாவது போகணுன்னாலும் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த சின்னதாக ஒரு ஃப்ளாஸ்க் வாங்கியிருந்தேன். அதோட ஆதியாக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்தோம். டிகே மேக்ஸில் எப்போவுமே வந்து இந்த கிச்சன் யூட்டென்சில்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். டிகே மேக்ஸில் ஒரு ஹாட் பாட் வாங்கலாம்னு நினச்சிட்டு தான் வந்தேன். பட் எனக்கு பிடிச்ச மாதிரி இங்கே கிடைக்கல. இங்கே பாருங்கள், நம்ம ஊர் முருங்கை இலை பவுடர் வந்து அழகாக இங்கே பேக் பண்ணி சேலுக்கு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராமே வந்து 8 pound கிட்ட போட்டிருந்தாங்க. இந்த செக்ஷனில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் தான் வச்சுருந்தாங்க. என்ன மாதிரியே உங்களுக்கும் டிகே மேக்ஸில் இருக்கிற கிச்சன் யூட்டென்சில்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ரைஸ் வைஸ் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த லிடில், ஆஸ்டா இந்த மாதிரியான ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது. பட் நீங்கள் கொடுக்குற காசுக்கு குவாலிட்டியாகவும் வர்த்தாகவும் இருக்கும். அதை முடிச்சுட்டு இப்போ லிடில் வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டேக்கு தேவையான ஒரு சில பொருளெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு லிடில் வந்திருந்தோம். மெயினாக ஆதியோட விட்டமின் கமிஸ் தீர்ந்துடுச்சு. ஸோ நான் மறந்துடுவேன்னு சொல்லி அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க வந்து திரும்பவும் என்கிட்ட ஞாபகம் பண்ணாங்க. இருந்தாலும் நாங்கள் கடையை விட்டு போகும்போது விட்டமின் கமிஸே வாங்கல. அதை தவிர எல்லா திங்ஸையுமே வாங்கிட்டு போயிட்டோம். ஸோ சனிக்கிழமை எங்களுக்கு இந்த மாதிரி தான் போச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? இது வந்து சண்டே எடுத்த வீடியோஸ் தான். சண்டே வந்து மதியம் வரைக்கும் எங்களுக்கு எந்த பிளானுமே கிடையாது. ஏன்னா குளிருமே ரொம்ப அதிகம். இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் போயிட்டுருக்கு. இது வந்து எங்களோட சடன் பிளான் தான். பக்கத்துலேயே ஒரு சாஃப்ட் ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ ஸ்லாட் இருக்கான்னு பார்த்ததே வந்து நாங்கள் 3-4 மணிக்கு மேலே தான். சண்டேன்றதுனால க்ளோசிங் டைம் வந்து 6 o'clock போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து 5 o'clock ஸ்லாட் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஆதியாக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு புக் பண்ணோம். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்தப்போ அவளுக்கு வந்து ஒரு சின்ன பிளே ஏரியா தான் கொடுத்தாங்க, பவுன்சிங் ஏரியா. இந்த டைம் போகும்போது சின்ன பசங்களும் பெரியவங்களும் 2 பேருமே சேர்ந்து விளையாடுற மாதிரியான ஒரு ஏரியாவில் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அவள் மட்டும் தனியாக இருந்தால் கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நானுமே அவளோட ஜாயின் பண்ணிக்கிட்டேன். உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஏன்னா வந்து பால் எல்லாமே வந்து என்னவே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு. அந்த அளவுக்கு பால்ஸ் இருந்தது. அதோட இந்த பவுன்சிங் கேசல் வந்து அவ்வளோ பெருசாக இருந்தது. இந்த ட்ரெஷர் ஹண்ட் விளையாடும் போது ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம எங்கே போகிறோம் எங்கே வரோன்னே தெரியாத மாதிரி இருந்தது. சின்ன வயசில் நான் போகோ சேனல் ரொம்பவே விரும்பி பார்ப்பேன். அதில் இந்த மாதிரியான ஒரு கேம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. வாட்டர் இன்க்ளூட் பண்ணி கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை நேரில் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. என்ன தண்ணி மட்டும்தான் மிஸ்ஸிங். ஒரு மணி நேரம் கேம் ஆதியெல்லாம் நல்லா ஃபுல்லாக விளையாடிட்டு நான் என்னால் எல்லாம் ஒரு 1/2 an hour மேலே என்னால் முடியலைங்க. மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடுச்சு. நான்லாம் ஒரு 15 minutes அந்த பால்லே ரெஸ்ட் எடுத்துட்டேன். நாங்கள் லாஸ்ட் ஸ்லாட் தானே, ஸோ எல்லாமே க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களுமே பேக் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.